நீங்கள் கேட்கவிருப்பது வேஷம். எழுதியவர் ஆ. மாதவன். ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். பத்மதீர்த்த குளத்தில் குளித்து கரையேறி மேற்கு பார்த்து பத்மநாப சுவாமி கோவில் கோபுரத்தை காணும் போதெல்லாம் சிவதாஸ் இந்த காயத்ரி நாமாவளியை நினைத்து பார்ப்பதுண்டு. ரொம்பவும் பக்தி சிரத்தை அதிகரித்து போனதினால் அவன் இந்த ஸ்தோத்திரத்தை எண்ணினான் என்பதல்ல விஷயம். சமீபத்தில் அவன் காயத்ரி மலையாள சினிமா பார்த்தான். அதில் இந்த பத்மதீர்த்த குளத்தை உதித்தேறும் சூரிய ஒளியின் தகத்த காயத்தில் காட்டும்போது இயேசுதாஸின் பின்னணி பாடல் சம்ஸ்கிருத உச்சாரண ஸ்பூடத்துடன் இந்த காயத்ரி நாமாவளியை உதிர்க்கிறது. யார் நம் அறிவை ஒளிரச் செய்கிறாரோ அந்த சுடர் கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக என்பது இந்த மந்திரத்தின் அர்த்தம். ஐயோ, இந்த குளத்தின் பாசியும் எண்ணெய் அழுக்கும் துர்நாற்றமும் பிடித்த ஒழுக்கில்லாத நீரில் குளித்து விட்டால் கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் அறிவொளியே அணைந்துதான் போகும் என்று மனதில் கருவிய சிவதாஸ், என்னதான் இருந்தாலும் இந்த பட்டினத்தில் நம்மை போலொத்தவனுக்கு அதிகாலையில் குளித்து துவைத்து கட்ட இதை விட்டால் வேறு நாதி ஏது? ஸ்ரீ பத்மநாபோ துணை என்று நினைத்து கொண்டான். தினமும் அதிகாலையில் குளித்து சுத்தபத்தமாக இருப்பது கூட சிவதாசின் வழக்கமல்ல. இன்று அனந்த பத்மநாபர் கல்யாண மண்டபத்தில் காலை வேளையில் ஒரு திருமண முகூர்த்தம் இருந்தது. கல்யாண முகூர்த்தம் நிச்சயிப்பவர்கள் ஏன் தான் இப்படி அந்நிய துக்கம் தெரியாதவர்களாகி போய்விட்டார்களோ? அப்படியாக கொத்தவர்கள் ஒரு 10-11 மணி நேரத்து முகூர்த்தமாகவும் வைத்திருந்தால் எவ்வளவு சௌகரியமாக போயிருக்கும். இதை முகூர்த்தம் குறிக்கும் ஜோசியர்களிடமெல்லாம் போய் சொல்லி வைக்க வேண்டும். சிவதாஸ் தனக்கு Sample complete. Ready to continue?